விஷால் நடிக்க வருவதற்கு முன்பு லைலா காலேஜில் விஸ்காம் படித்தவர். நடிகரானவுடன் விஷால் பிலிம் ஃபேக்டரி என்ற பெயரில் சொந்த பட கம்பெனியின் முதல் படமான பாண்டிநாடு படத்தின் சிங்கிள் ட்ராக் ஆடியோ பங்கனை லைலா கல்லூரியில் தான் நடத்தினார். அந்த படம் வெற்றிகரமாக அமைந்து வசூலையும் வாரி குவித்தது. தற்போது அதே பேனரில் டைரக்டர் அரியை வைத்து பூஜை படத்தை தயாரிக்கிறார். இந்த படத்தின் ஆடியோ பங்கனையும் லைலா கல்லூரியின் மாணவர்கள் முன்னிலையில் நடத்தினார். விழாவில் பேசிய விஷால், இந்த காலேஜுக்கு வந்தாலே என்னோட வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்றேன். போன தடவை என்னுடைய கம்பெனில ஆரம்பிச்ச பாண்டிநாடு படத்தோட சிங்கிள் ட்ராக் பங்கனை இங்க தான் நடத்தினேன். படம் இட்டாச்சு. இந்த வருஷம் வி மியூசிக் என்ற பேர்ல ஆடியோ கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கேன். அதனால்தான் பூஜை படத்தோட ஆடியோ பங்கனை இங்க நடத்த ஆசைப்பட்டேன். இங்க வந்து உங்களை எல்லாம் சந்திச்சுட்டு போனாலே எனக்கு படம் ஹிட் ஆகிடும். அந்த அளவுக்கு லைலா காலேஜுக்கும் எனக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. பூஜை படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறது. எல்லோரும் படத்தை பார்த்து ரசிங்க. நான் இங்க படிச்சப்போ எதுலயும் கலந்துகிட்டதில்ல. என்னுடைய ஃப்ரெண்ட் எலெக்ஷன்ல நின்னப்போ அவனுக்காக ஓட்டு கேட்டேன். அவன் ஜெயிச்சிட்டான். அது மட்டும்தான் நான் பண்ண சாதனை. மத்தபடி எதுவும் பண்ணல. ஆனா இங்க மாணவர்கள் ஆடின டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னுடைய அடுத்த படத்துல இப்படிப்பட்ட இளம் திறமையாளர்களை அறிமுகப்படுத்துவேன் என்றார் விஷால். விழாவில் டைரக்டர் அரி பேசும்போது, இந்த காலேஜ்ல படிக்கிறதுக்காக எனக்கு சீட் கேட்டு அலைஞ்சேன். ஆனா கிடைக்கல. இன்னைக்கு அதே காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா வந்துட்டு போறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்றார் இயக்குனர் அரி.